வெல்கம் டு நார்மதா ஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான எறா பிரியாணி பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். எப்படி எறா பிரியாணி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ எறா ஆஞ்சி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 2 பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 25 இல்லை 30 பூண்டு பல். இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். ஒரே ஒரு வெங்காயம் மட்டும்தான். மேற்கொண்டு நம்ம இந்த கரம் மசாலா பொடிலாம் இருக்குது இல்லைங்களா, கரம் மசாலாவுக்கு பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம், கல்பாசி, ஏலக்காய், கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சமாக சீரகம், இதுவும் போட்டு இது கூட நம்ம அரைக்க போகிறோம். கரம் மசாலா தேவையான அந்த ஐட்டம்ஸ்லாம் தெரியும் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு இதில் நம்ம மிக்சியில் இஞ்சி பூண்டு கூட அரைக்க போகிறோம். நம்ம அது கரம் மசாலாவை போடாமல் இஞ்சி பூண்டு கூட போட்டு அரைச்சி நம்ம போட போகிறோம், செய்ய போகிறோம் இந்த பிரியாணியை. இதுக்கு ஒரு 10 பச்சை மிளகாய் நான் சும்மா கீறி வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி பழம், ஒரு 3 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பிரியாணி மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள். நான் பாருங்கள் பாஸ்மதி அரிசியை கழுவி தண்ணியே இல்லாமல் வச்சுருக்கேன் பாருங்கள் சுத்தமாக. நீங்கள் இது மாதிரி இது நம்ம செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். குக்கர் வச்சுக்கோங்க. முதல்ல 2 சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு இருக்கும். நான் அந்த குழிக்கரண்டி காம்பம் பாருங்கள் கடைசியாக. அந்த குழிக்கரண்டி அளவுக்கு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு இலை போட்டுக்குங்க, பிரிஞ்சி இலை. ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடியாக, அந்த ஆனியன் போட்டுக்கோங்க. நீட்டை வகையில் கட் பண்ணணும் ஆனியன் கூடவே நம்ம அரைச்சி வச்சா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குங்களா, கரம் மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சோம், அதை போட்டுடுங்க. போட்டு நல்லா வதக்கும் போதே உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. உப்பும் போட்டு வதங்கினா தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும், அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணுவாங்க கரம் மசாலானா, தனியாக தான் பவுடராக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே அது கூடவே சேர்த்து கரம் மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு அரைச்சிட்டேன். அது என்னென்னா ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் போதும். ஒரே ஒரு பட்டை, ஒரு 2 லவங்கம், ஒரே ஒரு ஜாதி பத்திரி சின்னது, ஒரு சின்ன அன்னாச்சி பூ, ஒரே ஒரு மராட்டி மொக்கு. இன்னும் கரம் மசாலாவுக்கு வேறு என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கோ, கல்பாசி, கொஞ்சமாக கல்பாசி எல்லாத்தையும் போட்டுமே நான் அந்த இஞ்சி பூண்டு கூடவே அரைச்சிட்டேன். இது நல்ல வாசனையாகவும் வித்தியாசமான டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் எந்த அளவுக்கு கம்மியாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மசாலா ஃப்ளேவர் தூக்கி கொடுக்காம திட்டமாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து கரம் மசாலா தனியாக ஆட் பண்ணல, இதில் நான் போட்டு அரைச்சிட்டேன். அதுதான் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டு. இஞ்சி பூண்டு கூட போட்டு நான் அரைச்சிட்டேன். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதில் போட்டு வதக்கிங்க. பச்சை மிளகாவை 2ஆக வெட்டி போடாதீங்க, லைட்டாக கீரி மட்டும் போடுங்க. இதுக்கப்புறம் இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி, 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது 1/2 கிலோ எறாவுக்கு 1/2 கிலோ பிரியாணி அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா ஒரு 50 கிராம் கிட்ட வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி செய்யுங்க, உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும். இப்போ அந்த தக்காளி போட்டோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சா வதங்க, அதனால் நான் மூடிட்டு இப்போ திரும்ப உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த டைமில் தக்காளி நல்லா கொத்தி விடுங்க, சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நம்ம அந்த 1/2 கிலோ எறா ஆஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டைமில் அதை எறா நம்ம போட்டது கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சொல்லுவோம் இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். நம்ம அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடரை நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூளும் இந்த வெறும் மிளகாத்தூளும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தனியாத்தூளும் பிரியாணி மசாலா தூளும் கொஞ்சம் அதில் போட போகிறோம். தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்குங்க. பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. நம்ம ஆல்ரெடி கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதிகமாக தேவையில்லை, ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் பிரியாணி மசாலா.
ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா பிரியாணி மசாலா போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே கூட கரம் மசாலா ஃப்ளேவரே போதுன்னா அதோடவே கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். நல்லா வதக்குங்க இதை. பாருங்கள், இறா இப்பயே வந்துடுச்சு, நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். நான் இந்த பாத்திரத்தில் தான் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்திருக்கேன், 1/2 கிலோ அளவுக்கு. ஸோ இதாலே வந்து நான் 1.5 கிளாஸ் தண்ணி, 1.5 சொம்பு அந்த தண்ணி இப்போ நான் ஊற்ற போகிறேன். பார்த்துக்குங்க, இப்போ ஒரு சொம்பு ஊற்றிட்டேன். அரிசியில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்குங்க, வடித்து வச்சுக்குங்க. இப்போ 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி, அதான் அளவு. நான் இப்போ 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன். இந்த தண்ணி போதும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாத்தூள், காரம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா, எப்பயுமே நம்ம பிரியாணி செய்யும்போது அந்த தண்ணி தான் நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும். பார்த்தோன்னா நம்மளுக்கு உப்பு அளவு வந்து கொஞ்சம் லைட்டாக கரிச்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் அரிசி போட்ட பிறகு பிரியாணி ரெடி ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப தேவையில்லை, லைட்டாக உப்பு கரிக்கணும். மிளகாத்தூள் வேணும்னாலும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், காரத்துக்கு எல்லாம் போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, நான் அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். ஏன்னா நான் வெங்காயம் வதக்கும் போது போட்டேன் இல்லைங்களா, அந்த உப்பு தான். நம்ம டேஸ்ட்டுக்கு நான் உப்பு போட்டுக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு, ஏன்னா அரிசி போட்டால் நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது, நம்மளுக்கு உப்பு அளவு, காரம் அளவு தெரியாது. ஸோ நம்ம தண்ணி ஊற்றின உடனே கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக புதினா போட்டுக்கிறோம், பச்சையாக அப்படியே புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் போட்டுக்குங்க அரிசி, ஏன்னா நம்ம ஏற்கனவே தண்ணி அளந்து கரெக்டாக ஊற்றிருக்கோம். அரிசி தண்ணி இருந்தாலும் வடிச்சிட்டு போடுங்க. போட்டுட்டு நம்ம வந்து குக்கரை மூடி ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். அது மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் ஒரு விசில் வந்துடும். வரலனாலும் நீங்கள் ஸ்லோ பண்ணிவிடுங்க. மிடில் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். விசில் வந்தாலும் வரலனாலும் ஸ்லோ பண்ணி ஒரு 5 நிமிஷம் வெயிட் எடுக்காமல் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பாருங்கள். அப்புறம் திறந்துட்டு புதினா மல்லி கொஞ்சம் மேலே தூவி, இந்த டைமில் நம்ம இப்போ ஒரு குழிக்கரண்டி நெய் ஊற்ற போகிறோம். நெய் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் ஊற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் நல்ல அரோமா ஸ்மெல்லு நல்லா வரும். ஸோ பாருங்கள், இந்த கரண்டியால் தான் நான் ஏற்கனவே 2 கரண்டி எண்ணெய் ஊற்றினா அதை காமிக்க முடியல. இப்போ பார்த்துக்குங்க, இந்த சின்ன குழி கரண்டி அளவுக்கு தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க அளவு வேணும்னா 3 கரண்டி எண்ணெய், நெய்யோடு சேர்த்து 3 கரண்டி ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா ஒரு மிக்சிங் நல்லா பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம் போட்ட மாதிரி போட்டு வச்சுருங்க. இனிமேல் வெயிட் போட தேவையில்லை, குக்கரை மட்டும் அப்படியே மூடி வச்சாலே போதும், வெந்துடும் இந்த சூட்லேயே அது. இப்போ நம்மளுடைய சுவையான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.